கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, பலன் தரும் தேவன் எபிசோட் 1527க்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் பிரசங்கினுடைய புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். 2 காரியங்கள். கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியினுடைய இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். நாம் இந்த நாளிலே கற்பனையை கைக்கொள்ளுகிறவன் ஒரு தீங்கையும் அறியான் என்ற தேவ வசனத்தை சற்று நேரம் தியானிக்கலாம். கற்பனை என்பது தேவன் ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை கைக்கொண்டு நடக்கிறவன் தீமையை காண மாட்டான். தீமையை காணாதிருப்பதற்கு அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நடுவில் இருக்கிற பொழுது தீங்கு வராது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை மையமாக கொண்டு கர்த்தரை இருதயத்தில் வைத்து அவருடைய வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து கடைபிடித்து வாழுகிற மனுஷன் தீங்கை அறிய மாட்டான். கர்த்தருக்கு பயந்து நடக்கிற மனிதன் தீங்கை அறிய மாட்டான். இப்ப ஒரு மனிதனுக்கு தீங்கு வராமல் இருக்க வேண்டுமானால் அவன் ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தையை கைக்கொள்ள வேண்டும். சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் 42வது வசனத்தில் உம்முடைய வார்த்தையை உம்முடைய வசனத்தை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். கர்த்தரை நம்புகிற அனுபவம், கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிற அனுபவம் தீங்கை கொண்டு வராது. எனவே உங்கள் வாழ்க்கையில தீங்கு வராமல் இருக்க வேண்டுமானால் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தை வல்லமையும் ஜீவனும் உள்ளது. இந்த வார்த்தைகளை கற்றுக்கொண்டு கைக்கொள்ளுகிற மனிதன் பாக்கியவான். வார்த்தையை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு தீங்கு வராது என்று நாங்கள் வாசிக்கிறோம். அதன்படி நடக்கிறவர்கள், உம்முடைய வசனத்தின்படி நடக்கிறவர்கள் பாக்கியவான்களாய் இருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். எனவே இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மனிதரும் ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்க கிருபை பாராட்டும். ஒவ்வொருவர் உள்ளத்திலும் உம்முடைய வார்த்தைகள் பேசட்டும், அவைகள் அற்புதம் செய்யட்டும். தாழ்த்துகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்கள். உங்கள் வாழ்வில் தீங்கு அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.